இப்படி நடந்துக்க மாட்டேன். ஏன் பண்ண, எதுக்கு பண்ணலாம் தெரியல. முட்டாள்தனமா எதுவும் அம்மா சொன்னாங்கன்னு பண்ணிட்டேன். நான் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியா மட்டுமே இருக்கீங்களே. ஏதாச்சும் திட்டினா கூட திட்டிருங்க, அமைதியா இருந்தா ரொம்ப கஷ்டமா இருக்கு. ப்ளீஸ் வேணும்னா என்ன ஒரு டாடி அடிச்சுறீங்களா? இப்படி பேசாம மட்டும் இருக்காதீங்க ப்ளீஸ். ப்ளீஸ் ரகு, ஏதோ எங்க அம்மா சொன்னத கண்மூடித்தனமா அதோட பின்விளைவை யோசிக்காம ஏதோ பண்ணிட்டேன். மன்னிச்சிருங்க ரகு. அப்ப சொன்னதை இப்பயும் சொல்ற, நீ அழுதா எனக்கு பிடிக்கல, அழுகாது. இப்ப என்ன, ஒன்னும் கெட்டு போகல. என்ன எதுவும் மேல வருத்தப்பட்டு கோவப்பட்டு வந்தேன்னு நினைச்சேன். ஒரு வகையில இதுவும் எனக்கு சந்தோஷம்தான். நீ என் மேல வருத்தப்பட்டு கோவப்பட்டு எல்லாம் வரல, என்ன ஏமாத்திட்டு தானே வந்திருக்க. என்ன இப்படி சொல்லாதீங்க ரகு ப்ளீஸ். நான் இது ஒரு முட்டாள்தனத்துல எங்க அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி உன்கிட்ட நல்லபடியா பேசுவாரு, உன் கூடயே இருப்பாரு அப்படின்னு எதோ சொல்லி அவங்க சொல்றதை கேட்டுட்டு தப்புதான். அவங்க சொன்னா உனக்கு எங்க போச்சு அறிவுன்னு நீங்க நினைக்கிறது பேசுறது கேக்குறதுல எனக்கு புரியுது, இல்லன்னு சொல்லல. நிறுத்து போதும். எனக்கு யார் மேலயும் எந்த கோபமும் இல்ல. எனக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணு. நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சும் நீ என்னை விட்டுட்டு வந்திருக்க, அப்படித்தானே? நான் உன் மேல கோவப்படல, இங்க எந்த பிரச்சனையுமே பண்ணல. ஒரே ஒரு கேள்வி, உனக்கு என்ன பிடிச்சிருக்கு? எனக்கும் உன்னை பிடிச்சிருக்குன்னு உனக்கு தெரியும் தானே? தெரிஞ்சே விட்டுட்டு வந்திருக்கல்ல. இவன் கஷ்டப்படுவான், நம்ம இங்கிருந்து போனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சே விட்டுட்டு வந்திருக்கல்ல. இந்த கேள்விக்கு மட்டும் உண்மையா பதில் சொல்லு. இந்த வந்து போயின்ற கதெல்லாம் வேண்டாம். சிவனை விட்டுட்டு போனா சிவன் கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சே தானே விட்டுட்டு வந்த. அந்த கேள்விக்கு மட்டும்தான் பதில், வேற எதுக்குமே இல்ல. தயவு செஞ்சு எப்பமாச்சும் உண்மையா பதில் சொல்லு. அப்போ அத பத்தி யோசிக்கல, தெரியாம ஏதோ பேசிட்டு வந்துட்டேன். சாரி. இனிமே எப்பவுமே விட்டுட்டு போக மாட்டேன், உங்க கூடவே இருப்பேன் ரகு. ஒரே ஒரு வாய்ப்பு, கடைசியா என்ன நம்புங்களேன் ப்ளீஸ். உண்மையா மனசார உங்க கூட இனிமே சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இப்பெல்லாம் பேசாத என்கிட்ட. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. நான் ஒரு கேள்வி கேட்டேன் அப்படின்னா அந்த கேள்விக்கான பதில மட்டும் சொல்லு. என்கிட்ட தேவையில்லாம பேசி 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 என் மனசையும் மாத்தி ஏமாத்தி இந்த நிலைமையில உட்கார வச்சிருக்க. என்ன உனக்கு தெரியுதா புரியுதான்லாம் எனக்கு தெரியல, ஆனா கோபப்படாம கேக்குற. சிவனை விட்டுட்டு வந்தா சிவன் கஷ்டப்படுவான்னு தெரிஞ்சுதானே விட்டுட்டு வந்த. ஐயோ, மாப்பிள்ள கேக்குறதுக்கு ஏதாச்சும் வளரிட்டான பிரச்சனை ஆயிருமே. மாப்பிள்ள என்ன மாப்பிள்ள, நீங்க என் பிள்ளை அழுத்துக்கிட்டு இருக்கா, நீங்க பாட்டுன்னு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு என்னன்னு சொல்லி. அப்போ வேற என்ன பண்ணணும்? தலையில தூக்கி வச்சு ஆடணுமா, இல்ல தலையில தூக்கி வச்சு ஆடணுமான்னு கேட்டேன் உங்க பொண்ண. என்ன மாப்பிள்ள, நல்லபடியா தானே பேசிக்கிட்டு இருந்தீங்க, வரும்போது கூட நல்லா தானே பேசுனீங்க, இப்ப என்னாச்சு? எனக்கு தெரிஞ்சு உங்க அக்கா தான் இல்லாததெல்லாம் சொல்லி கொடுத்துட்டான்னு நினைக்கேன், அதான் இப்படி கோவப்படுறீங்க. இங்க பாருங்க, ரேஸ்மா எப்பவுமே இப்படித்தான், வீட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் ஒண்ணுக்கு ரெண்டா அங்க இங்க நின்னு கோல் முட்டி விட்டுக்கிட்டே இருப்பா. அவ சொல்றதெல்லாம் நீங்க ஏதோ மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அவ பேச்சு கேட்டுட்டு வந்து இவளும் பைத்தியக்காரி மாதிரி உளறிட்டு இருக்கா. நான் சொல்லதான் செஞ்சேன், இவதான் இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கா. அனிசா, எந்தி கீழே போயிட்டு மாப்பிளைக்கு சாப்பாடு எடுத்து வை. வாங்க மாப்பிள்ள, நம்ம சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டு எதனால பேசிக்கலாம். என்ன மாப்பிள்ள ஏங்கிறீங்க? வயசுக்கு ஒரு மரியாதை வேண்டாமா? என்ன மாப்பிள்ள, நான் என்ன ஆடா மாடா இப்படி ஏங்கிறீங்க? என் பிள்ளைய உங்களை நம்பி கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன், உன் அக்கா என் வீட்டுல வாழ்ந்துகிட்டு இருக்கா, கொஞ்சமாச்சும் மரியாதை கொடுக்க வேண்டாமா? இங்க பாருங்க மாப்பிள்ள, இப்பெல்லாம் பேசுறது நல்லா இல்ல பாத்துக்கோங்க. ஆமா, மரியாதை தானே உனக்கு அப்படி தூக்கி அள்ளி தருவாங்க. இங்க பாருங்க,
ஏற்கனவே நீங்க பண்ணதுக்கெல்லாம் உங்க மேல கொலோ காண்டில் இருக்கேன். தயவு செஞ்சு வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மரியாதையாச்சும் மிஞ்சும். இல்லன்னு வச்சுக்கோ, வாயில வர வார்த்தையெல்லாம் வேற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஒரு பொம்பல். வேண்டாம், போ, வெளியே போயிருங்க, தயவு செஞ்சு வெளியே போயிருங்கன்னு சொல்லிட்டு. இப்ப என்ன பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்க நீங்க என்கிட்ட? என்ன பண்ணிட்டியா? என்ன பண்ணு உனக்கு தெரியாது அப்படிதானே? ஆ, சில நான் தெரியாம தான் கேக்குறேன். அங்க ஒரு பொண்ண கேவலமா பேசிட்டு அம்மைய மவுளும் பிளான் பண்ணிட்டு இங்க வந்து மன்னிப்பு டிராமா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல சாப்பாடு வேற உங்க கையால நான் சாப்பிடணும் போல. நானும் எவ்வளவு பெரிய ஏமாலியா இருந்திருக்கேன் பாருங்க. நீங்க போட்ட பிளான் எல்லாம் நம்பி இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கு. உங்க மூஞ்ச போட்டாலே எரிச்சலா இருக்கு. சரி, கைய விடு. என்ன மாப்ள, ஏதோ தெரியாம குழந்தைங்க பண்ணலாம், விவரம் இல்லாம இருக்கிறவங்க பண்ணலாம். இவ்வளவு வயசாகி 3 பிள்ளைங்களை பெத்து ஆளாக்கி இவ்வளவு தூரம் வளர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் வரைக்கும் முடிச்சு கொடுத்து சாக போற வயசுல கூட தெரியாம பண்றீங்க என்ன இந்த தப்பெல்லாம்? எனக்கு தெரியுது இது தப்புன்னு சொல்லி, உங்களுக்கு தெரியல. உட்காந்துக்கிட்டு இருக்காளே மன்னிப்பு கேட்டுக்கிட்டு, இவளுக்கு தெரியல போல இது தப்புன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி நீ உங்க பொண்ண பேசிருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களா? இங்க கொஞ்ச நேரத்துக்கு மேல இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், என் வாயில இருந்து வர வார்த்தையெல்லாம் வேற மாதிரி வரும். நீங்க இப்ப சொன்னீங்களே, உங்க பொண்ண நான் கல்யாணம் பண்ணிருக்கேன், எங்க வீட்டு பொண்ணு இங்க வாழ்றது, இதுக்கெல்லாம் ஒரு அளவுக்கு மரியாதை கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்பா அம்மா இல்லாத பையன், சித்தப்பா சித்தி வளர்த்தவங்க, அவங்க வளர்ப்பு இந்த மாதிரி ஆயிட்டு அப்படின்னு சொல்லிடக்கூடாதுல்ல. இப்படி பொண்ணெடுத்த வீட்டுல போயிட்டு சண்டை போட்டுட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி யாரும் அப்பா அம்மாவை கெட்ட பேர் சொல்லிடக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காண்டி இங்க இருந்தா அமைதியா போறேன். கையை விட நிஷா, நான் கிளம்புறேன். நானும் வரேன், வாங்க போலாம். எங்க வர? எங்க வர? உங்க கூட. எதுக்கு? என்ன ரகு, நீங்க இல்லாம நான் இங்க எப்படி? அது இப்பதான் தெரியுதோ? நான் இல்லாம இருக்க முடியாது அப்படிதானே? எம்மா 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 எம்மா, என்ன நடிப்பு! அது எப்படி நேத்து சண்டை போட்டுட்டு வந்துட்டு இன்னைக்கு இவ்வளவு பெரிய டிராமாவை இப்படி சொடக்கு போடுற நேரத்துல பண்ண முடியுது உன்னால? குடும்பமே அப்படிதானா? சில நீ மட்டும் வித்தியாசமா இருப்பியா? அப்படி இருக்காது, குடும்பமே அப்படியேதான் இருக்கும். ஏன்னா உன் தங்கச்சிக்கு ஏற்கனவே இதே மாதிரிதான் என்னை ஏமாத்திட்டு போனா. இப்போ நீ குடும்பமே ஒரே மாதிரி இருக்குல்ல, ரத்தம் வேற என்ன? சி, கைய விடு. இங்க பாருங்க, இதோட அமைதியா போறேன்னு நீங்க சந்தோஷப்பட்டுக்கோங்க. அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. என் அக்கா இங்க இருக்கான்ற ஒரே காரணத்துக்காண்டி அமைதியா போறேன். இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டை 2 ஆக்கிட்டு தான் போயிருப்பேன். நீங்க பண்ண விஷயத்துக்கெல்லாம் என் வீட்டுல வந்து என் வீட்டு பொண்ண கேவலமா பேசிட்டு இங்க வந்து 2 பேரும் பிளான் போட்டுக்கிட்டு இருப்பீங்க. நான் இழிச்சுக்கிட்டு உங்க பின்னாடியே வருவேன்னு நினைச்சீங்க போல, அப்படிதானே? பொம்பளைங்க பண்ற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க 2 பேரும். சீ, கையவிடு. அப்பவே சொன்னேன் உன் அண்ணிக்காரிய நம்பாதன்னு சொல்லி. கேட்டியாடி நீ? இப்ப தெரியுதா, இது மொத்தம் அவளுடைய டிராமா தான். பிளான் பண்ணி உன்னைய மாப்பிள்ளை பிரிக்கணும்னு நினைச்சிட்டா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப கல்யாணம் ஆனவங்க, அதுவும் பிடிக்காம கல்யாணம் ஆனவங்க 2 பேரும் அந்நூன்யமா இருக்கிறது அவளுக்கு கண்ணு பொறுக்கல. அதான் இவ்வளவும் பேசி உன்கிட்ட தப்பு சொல்லி. இதெல்லாம் தேவையாடி? நான் சொல்லதானே செஞ்சேன் உன்கிட்ட. ஐயோ, என்ன பண்றதுனே தெரியல. இப்ப வச்சு நான் சொல்றதை கேளு. உன் அண்ணன் கிட்ட கீழே போயிட்டு நான் சொல்லி தர மாதிரி சொல்லு. வாய மூடு நீ கொஞ்ச நேரம். எனக்கு தெரியும் என் வாழ்க்கை எப்படி பாத்துக்கணும்னு. தயவு செஞ்சு வேலையை மட்டும் பாரு. கைய விடுன்னு சொன்னேன். அதான் சொல்றேன்ல, அழுகாதன்னு சொல்லி. அழுகல. இப்ப அழுகி நிறுத்தின உடனே உங்க அம்மா பேசினது எல்லாமே அப்படியே திரும்பி வாங்கிக்கிட்டதுக்கு சமமா? சொல்லுங்க. ப்ளீஸ் ரேஷ்மா, அழுகாத. எனக்கு ஒண்ணு மட்டும் புரிய மாட்டேங்குது. நீங்க ஏன் இப்படி நடந்துக்கிறீங்க? எனக்கு சத்தியமா புரியவே மாட்டேங்குது. ஒரு சில நேரத்துல என்கிட்ட நல்லா பேசுறீங்க, ஒரு சில நேரத்துல என்கிட்ட கூட வர மாட்டேங்கிறீங்க. என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். அப்படி இல்லைன்னா என்னன்னு கூட நான் இருக்கனா செத்தனான்னு கூட பார்க்க மாட்டீங்க. ஏதோ உங்க அம்மாக்கு சம்பளம் இல்லாம ஒரு வேலைக்காரிய புடிச்சு எடுத்துட்டு வந்து வச்ச மாதிரி என்ன கல்யாணம் பண்ணி எடுத்துட்டு வந்து இந்த வீட்டுல வச்சிருக்கீங்க, அப்படிதானே? ரேஷ்மா, அப்படிலாம் எதுவும் இல்ல. நீ லூசு தரமா யோசிக்கிற? லூசுதான், பைத்தியம் தான்.
உங்களுக்கு வேற என்ன வார்த்தையும் சொல்லி என்ன பேசணும்னு நினைக்கிறீங்களோ பேசுங்க. நான் அமைதியா இருக்கேன். உங்க அம்மா பேசுறது, உங்க அம்மா நடந்துக்கிறது எல்லாமே நீங்களும் பார்க்க தானே செய்றீங்க. எனக்காண்டி என்னன்னு கூட ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்க. கல்யாணமான அன்னைக்கே எங்க போனீங்க, யார பார்க்க போனீங்க எனக்கு ஒரு அளவுக்கு தெரியும். இருந்தாலும் உங்க வாயில இருந்தே வரும்னு சொல்லி நானும் இத்தனை நாளா அமைதியா பொறுமையா பார்த்துட்டு இருக்கேன். ஆனா உங்க வாயில இருந்து வந்த மாதிரியே தெரியல. அது என்னன்னா, வேண்டாம் வேண்டாம், நான் கட்டாயப்படுத்தில நீங்க சொல்லணும்ல அவசியம் இல்ல. உங்களை பிடிச்சுதான் இருக்கேன்னு உங்களுக்கும் தெரியும். உங்க அம்மா பண்றதெல்லாம் உங்களுக்காண்டிதான் பொறுமையா இருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ நீங்களும் எனக்காண்டி ஒரு வார்த்தை பேசலாம்ல. சொல்லுங்க, நீங்களும் எனக்காண்டி ஒரு வார்த்தை பேசலாம்ல. உங்களை நம்பிதானே வந்திருக்கேன். நீங்க ஒரு வார்த்தை ஆறுதலா எனக்காண்டி பேசினாலே போதும். நீங்க என் கூட பிசிக்கலா தான் இருக்கணும்ல இல்ல, நான் அப்படி கேட்கவும் செய்யல. வீட்டுக்கு வந்த உடனே ரேஷ்மான்னு கூப்பிட்டு, நீ சாப்பிட்டியா, இன்னைக்கு ஃபுல்லா வீட்டுல என்ன பண்ண, உனக்கு ஓகே தானே, எங்க அம்மா உன்கிட்ட நல்லபடியா தானே நடந்துக்கிட்டாங்க, உனக்கு இந்த வீட்டுல எந்த பிரச்சனையுமே இல்லைல்லன்னு என்னைக்காச்சும் ஒரு நாள் கூப்பிட்டு பேசிருப்பீங்களா? நான் அதை தாங்க எதிர்பார்க்கிறேன். சின்ன சின்ன விஷயம் இத கூட நான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்க கூடாதுன்னா எனக்கு புரியலங்க. நீங்களா தானே என்ன விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. நீங்களா தானே நான் வேணும்னு சொல்லி பொண்ணு பார்க்க வந்தீங்க. பொண்ணு பாக்குறான்னு கூட எங்க அம்மா கிட்ட உங்க அம்மா பேசினாங்களே. எனக்கு இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒரு துளி கூட விருப்பம் இல்ல. ஏதோ இவன் இந்த பிள்ளைய மட்டும்தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லி பிடிவாதமா நிக்கிறான். அதனாலதான் நான் இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உங்க அம்மா எல்லாரும் முன்னாடி அந்த இடத்துல கூட என்ன அசிங்கப்படுத்திதான் பேசினாங்க. எனக்கு அதுல உங்க அம்மா அசிங்கப்படுத்தினதெல்லாம் பெருசா தெரியல. எனக்கு நீங்க விரும்புறீங்க, மனசார என்னை ஏத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிதான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை பிடிச்சிருக்கு உங்களை அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது என்ன உங்களுக்கு பிடிக்கவே இல்லைன்னு சொல்லி. பிடிச்சிருந்தா இப்படி என்ன ஒதுக்கி வச்சிருப்பீங்களா? சொல்லுங்க, என்ன ஒதுக்கி வச்சிருப்பீங்களா நீங்க? ரேஷ்மா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ ஆமாங்க, நீங்க எனக்காண்டி கீழே உங்க அம்மா பேசும்போது கீழே நின்னு சப்போர்ட் பண்ணீங்க பாருங்க, அதுலயே தெரிஞ்சுட்டு. உனக்காண்டி நான் பேசாதது தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்குன்னு உனக்கு பிடிக்காதுன்னா இல்ல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் ரேஷ்மா. பேசாம நீங்க இந்த காத்து தண்ணி எல்லாம் இருக்கும் பாருங்க, அதுல எழுதி வைங்க, அப்படியே நிரந்தரமா இருக்கும். என்ன ரேஷ்மா? ஆமா ராம், நீங்க பண்றதெல்லாம் அப்படிதான் இருக்கு. இந்த காத்து தண்ணியில எல்லாம் எழுதி வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், 2 செகண்ட் கூட நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கு நீங்க கொடுக்குற நம்பிக்கை எனக்கு இப்போ. நீங்க என் மேல பாசமா உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு இதெல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப அதிசயமா இருக்கு. 7 அதிசயம்னு சொல்லுவாங்களா உலகத்துல, 8வது அதிசயமா வேணா இதை வேணா சேர்த்துக்கோங்க, ரொம்ப பெருமையா இருக்கும். சரி, நான் பண்ணதெல்லாம் தப்புதான், இல்லன்னு சொல்லல. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னன்னாச்சும் சொல்ல விட. எனக்கு அதெல்லாம் தேவையில்லை ராம். என்ன ஏது காரணம் எதுவும் வேணா இருந்துட்டு போட்டுமே, உங்களை நம்பி வந்தவள நீங்க தானே ஒழுங்கா பாத்துக்கணும். இனிமே ஒழுங்கா பாத்துக்கிறேன். என் அம்மாவே உன்னை கேள்வி கேட்டாலும் உனக்காண்டி எல்லா இடத்துலயும் நிப்பேன். யாருமே உன் கூட இல்லனாலும் நான் உன் கூட நிப்பேன். போதுமா? இதுக்கு மேல வேற என்ன எதிர்பார்க்கறேன்னு சொல்லு, அதையும் செய்யறேன். என் அம்மா கிட்ட போய் சண்டை போடணுங்கிறியா? என் தங்கச்சி அவங்க 2 பேர்கிட்ட போய் சண்டை போடணுங்கிறியா? இல்லையா அம்மா விட்டுட்டு வரணும்னு சொல்லி ஏதாச்சும் என்ன இருந்தா சொல்லு, அதையும் செய்யறேன் உனக்காண்டி. என் வீட்டுல ஒண்ணு என்ன அந்த மாதிரி சொல்லி கொடுத்து வளர்க்கல. உங்க அம்மாவை விட்டுட்டு வாங்க, நம்ம 2 பேரும் தனியா போயிட்டு வாழ்வோம் அப்படின்னு சொல்லி. எனக்கும் தெரியுங்க, ஒரு பெத்தவங்களா பிள்ளைங்களை வளர்க்கறது எவ்வளவு பெரிய கஷ்டம்னு சொல்லி. அதுவும் இந்த காலகட்டத்துல 2 பேரா இருந்து வளர்க்கறதே அவ்வளவு கஷ்டம். உங்க அம்மா சிங்கிள் பேரண்டா இருந்து உங்க 3 பேரையும் வளர்த்திருக்காங்க. நான் உண்மையாவே உங்க அம்மாவை மதிக்கிறேன். உங்க அம்மா மேல ரொம்ப மரியாதை இருக்கு எனக்கு. ஆனா உங்க அம்மா என்கிட்ட நடந்துக்கிற விதம் அதுதான் எனக்கு பிடிக்கல. ஆனா நீங்க உங்க அம்மா என்கிட்ட நடந்துக்கும் போது அமைதியா இருக்கீங்க பாருங்க, அதுதான் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. எனக்காண்டி பேசினாதான் என்ன? நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லன்னு சொல்லல. 100% உனக்காண்டி இது வரைக்கும் நான் எந்த இடத்துல நின்னது இல்ல, நான் ஒத்துக்கிறேன். ஆனா இனிமே அப்படி இருக்காது. சத்தியமா உனக்காண்டி எல்லா இடத்துலயும் நிற்பேன். உனக்கு யாராச்சும் எதனா சொன்னாங்கன்னா உனக்காண்டி வந்து அந்த இடத்துல நின்னு பேசுவேன். வெளியே சொல்றல கைய ரகு, அப்படி தனியா விட்டுட்டு போறேன்னு சொல்றீங்களா பிள்ளைய? பாவம், அவ பாருங்க, அவன் மூஞ்ச பாருங்க எப்படி அழுதுகிட்டு இருக்கான்னு சொல்லி. தனியா இருக்க முடியும்னு சொல்லி தானே வந்தா. அப்புறம் தனியா விட்டுட்டு போனா என்ன அர்த்தம்னா, உங்க பொண்ணை நீங்க தானே கூட்டிக்கிட்டு வந்தீங்க. அப்ப நீங்களே வச்சுக்கோங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அவளை உண்மையா நான் மனசார நேசிச்சேன். ஆமா, பிடிக்காம தான் கல்யாணம் பண்ணேன். அது எப்படி 2 வாரத்துக்கு 3 வாரத்துக்குள்ள மனசை மாத்திக்க முடியும்? மனசுக்குள்ள இருக்க ஒருத்தைய தூக்கி போட்டுட்டு இன்னொருத்தைய வைக்க முடியுமானா அதுக்கெல்லாம் கேள்விக்கெல்லாம் பதில் எனக்கு தெரியல. ஆனா அவ நடந்துகிட்ட விதம், அவ எனக்காண்டி நின்ன விதம்
எல்லா இடத்துலயும் அவ என்னை விட்டு கொடுக்காம நடந்துக்கிட்டது எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவ லைஃப் லாங் என் கூட இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. சரி, நல்லதோ கெட்டதோ கல்யாணம் ஆயிருச்சு. அவ கூட ஒரு லைஃப் நல்லபடியா வாழ்வோன்னு சொல்லி ஆசையா இருந்தேன். ஒரே நிமிஷத்துல நான் அவகிட்ட பொய்யா இருக்கேன்னு சொல்லி எல்லார்கிட்டையும் எப்படி இப்படி 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 என் அண்ணி, என் ஃப்ரெண்டு, என் அக்கா எல்லார்கிட்டயும் ஃபேக்கா டிராமா பண்ணிட்டு வந்திருக்கான். இதுக்கு மேலயே இவளை நம்பணுங்கிறீங்களா நீங்க? சொல்லுங்க, இதுக்கு மேலயும் நான் இவளை நம்பணுமா? மரியாதையா கைய விட்டுட்டா அவளுக்கு நல்லது. சில்லன்னு வச்சுக்கோங்க, அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவேன். மூஞ்ச உடைப்பியா? எங்க உட? ரகு, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து டிராமா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு உன் மாமியாரை இப்படி கூப்பிடு. இதோ நின்னுகிட்டு இருக்க பின்னாடி ஒண்ணு, அத கையெடுக்க சொல்லு. என்ன என்ன வாய் ரொம்ப நீளுது? இதுங்கிற அதுங்கிற ஆடா மாடா? அவளை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கு. உன் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க? இல்ல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க உன் மனசுல? நீ பெரிய இவன் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? இங்க பாருக்கா, உனக்கு எல்லா உண்மையும் தெரியுமா தெரியாதானு தெரியல. சிவ கைய எடுத்துட்டானா அவளுக்கு நல்லது. சில்லன்னு வச்சுக்கோ, தேவையில்லாம இங்க பிரச்சனை ஆயிரும். அவளை கைய விட சொல்லி நான் கிளம்புறேன். என்னமா நடக்குதுங்க? அவளை இங்கே விட்டுட்டு போறேன்னு சொல்றாருடா. ஓ, அவன் ஏன் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனானா அவங்க அக்காவை கையோட கூட்டிக்கிட்டு போனோம்னு சொல்லுமா. உன் அண்ணன் கிட்ட சொல்லி சின்ன மிரட்டலுக்கு எல்லாம் பயப்படுறாளு நான் கிடையாதுன்னு சொல்லி. ப்ளீஸ் ரகு, நான் பண்ணது தப்புதான், என்னையும் கூட்டிட்டு போங்களேன். இங்க பாரு ரேஷ்மா, உன் தம்பி பண்றதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பாத்துக்கோ. உன் தம்பி என் தங்கச்சி இங்க விட்டுட்டு போனா அப்படின்னா நீயும் கூட அப்படியே சேர்ந்து கிளம்புற மாதிரி இருக்கும். உன் தம்பி கிட்ட எடுத்து சொல்லி புரிய வை. ரகு, என்ன என்ன இப்ப நான் உனக்காண்டி இவளை திரும்பியும் கூட்டிக்கிட்டு போனோம் அப்படிதானே? சிவ என்ன காரியம் பண்ணிருக்கா தெரியுமா? என்ன பண்ணா? என்ன பண்ணா? ஐயா, அது வந்து இவதையா உனக்கு இவளுக்கு சண்டை நடந்துச்சு பத்தியா? ரெண்டு பேரும் சேர்ந்து வாழல இன்னும். அது எல்லாத்தையும் தப்பு தப்பா சொல்லி கொடுத்து இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருக்கா. நானா? ரேஷ்மா, அறிவில்ல உனக்கு? இப்படியா உன் தம்பி கிட்ட சொல்லி கொடுத்து ஏத்தி விடுறது? எனக்கு அறிவில்ல. உன் தங்கச்சி என்ன பண்ணான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் என் அக்கா மேல கோவப்படு. ஓ, என் அக்கா இன்னும் வாழ்க்கைய ஆரம்பிக்கல, அவங்க சந்தோஷமா இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா. அப்போ எனக்கு புரியல. இது எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க பிரச்சனை. நான் பேசிக்கிறேன். என்னக்கா நீ எல்லா விஷயத்திலயும் போல்டா இருப்ப, இப்படி பேசுற? இப்ப என்ன அமைதியா அவர் சொல்றதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவர் கூட இருக்க போற அப்படிதானே? நான் சொல்றது கேட்க மாட்டியா நீ? என்ன பண்ணணும்? ஒரு 5 நிமிஷம் வெளியே வெயிட் பண்ணு, நானும் வரேன். வாய மூடுங்க, உங்களுக்கு அவ்வளவுதான் மரியாதை. ரேஷ்மா, ரகு, சி, வாய மூடுங்க. என்ன 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 நிலாவரா? சி, உனக்கு என்ன சொல்ல பேசுறதுன்னு எனக்கு தெரியல. எப்படி உனக்கு எப்படியா மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்ல இல்லையா? சுய அறிவுன்னு எதனா இருக்கா இல்ல எதுவுமே இல்லாம உன் அம்மா உன்னை வளர்த்துருக்காங்களா? ஒருத்தன் தன் கல்யாணம் பண்ண பொண்ண ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னு சொல்லி அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ நடந்துகிட்டு இருக்கு சண்டை, அதனால காரணம் காமிச்சு விட்டுட்டு போனோம்னு சொல்லி அவன் பேசிக்கிட்டு இருக்கான். உன் அம்மா தான் அறிவு கிட்டத்தனமா இங்க நடக்கிற எல்லாத்துக்கும் நான் காரணம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னா அதையும் நீ நம்பிக்கிட்டு என் கிட்ட சண்டைக்கு வர? ஒரு நிமிஷம் கூட ஆகல நீங்க சொல்லி உனக்காண்டி நான் எல்லா இடத்துலயும் நிப்பேன் அப்படின்னு சொல்லி. அறிவுன்னு எதனா இருக்கா இல்ல எப்படி? என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. வேண்டா ரேஷ்மா, அதிகமா பேசிக்கிட்டு இருக்க. யாரு நானா? உன் அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா? ரேஷ்மா. என்ன ரேஷ்மா? என்ன ரேஷ்மா? நீங்க பண்ணதெல்லாம் அப்படியே மூடி மறைச்சிட்டு அப்படியே நான் தான் இந்த உலகத்திலேயே நல்ல மருமகன் சர்டிபிகேட் வாங்க சொல்றீங்களா? சே, நீ இல்லாத பழிய ஏன் மேல தூக்கி போடும் போது நான் ஏன் இருக்கிற விஷயத்தெல்லாம் உங்க மேல இருக்கிற தப்ப எல்லாத்தையும் இந்த இடத்துல சொல்லக்கூடாது? போறதுன்னு முடிவாயிட்டு நீங்க விரட்டி விட்டு நான் ஏன் போனோம்? உங்களால நானோ என் தம்பியோ என் வீடோ எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கோன்னு அவளுக்கு தெரியணும்ல. ஆதாரத்தோட எல்லாமே இருக்கு. ஒரு நிமிஷம் சொல்லிட்டு கிளம்பிடுறேன். என்ன டிராமாவா? ரேஷ்மா, அது வந்து டிராமாவே தான், புது டிராமா ஸ்கிரிப்டோட இருக்கு. ஸ்கிரிப்ட் என் போன்ல இருக்கு, அதை நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன், பொறுமையா கேளுங்க. சரியா? அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சாம்பிள் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். உங்க அம்மா என் தம்பிய உங்க தங்கச்சி பின்னாடி நாய் மாதிரி, எப்படி குட்டி போட்ட நாய் மாதிரி பின்னாடியே சுத்த வைக்கிறேன்னு சொல்லி கேவலமா அங்க இருந்து சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு இங்க பிரிச்சு கூட்டிகிட்டு வந்தது உங்க அம்மா.
சரிங்களா? இந்த விஷயம் மட்டும் இல்லைங்க, அங்க ஏற்கனவே ஒரு மூத்த மருமகளா என் தம்பி பொண்டாட்டி ஒருத்தி இருக்கால, அவளை பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி காயப்படுத்தி, உங்க தொங்காச்சி இருக்காளே, உங்க தொங்காச்சி, உங்க தங்கச்சிக்கு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தது உங்க அம்மா, பேசிட்டு வந்தது உங்க தங்காச்சி. சரிங்களா? அங்க ஒரு பூகம்பமே கலப்பி விட்டுட்டு என் தம்பிய கேவலமா நீ என்னை ஏமாத்திட்டன்னு சொல்லி அவனை மனசால ரொம்ப காயப்படுத்திட்டு லிட்ரலி அவனை கொன்னுட்டு உன் அம்மாவும் உன் தங்கச்சியும் இங்க பிளான் பண்ணி வந்துட்டாங்க. சரிங்களா? நடந்தது இதுதான். இது ஆதாரப்பூர்வமா என்னால ப்ரூவ் பண்ண முடியும். ரெக்கார்ட் எல்லாமே இருக்கு, உங்களுக்கு சென்ட் பண்றேன். சரிங்களா? பொறுமையா உட்காந்து ஒரு டீ போட்டு குடுக்க சொல்லி உங்க அம்மாவை அப்படியே குடிச்சுக்கிட்டே ரசிச்சுக்கிட்டே உங்க அம்மா என்னென்னலாம் பிளான் போட்டாங்கன்னு சொல்லி கேளுங்க, புரியும். நீ என்ன வீட்டை விட்டு போன சொல்றது? நான் கிளம்புறேன். ஷிப்ப சொல்றேன், உன்ன மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறதுக்கு என் அம்மா அப்பா வீட்லயே காலை முழுக்க வாழா வெட்டி அங்கே இருந்துக்கிறேன். ஷிப்ப கூட நீ உன் அம்மாவை கேள்வி கேட்கலன்னு வச்சுக்கிய, நீ எல்லாம் ஒரு மனுஷ ஜென்மமே இல்ல. ரெக்கார்ட் அனுப்பி விடுறேன், நல்லா குளிர கேளு. உன் அம்மா உன் தங்கச்சிய கட்டின புருஷன் கிட்ட இருந்து பிரிக்கணும்னு நினைச்சு போட்ட பிளான. இவ்ளோ சண்டையிலயும் உன் தங்கச்சி அமைதியா இருக்கான்னா அதுக்கு காரணம் இருக்கணும்ல. இதுதான் காரணம். உன் அம்மா மேலயும் உன் தங்கச்சி மேலயும் தப்பு இருக்கு, வேற எதுவும் இல்ல. போயிட்டு வரேன். சாரி, போறேன். சினி வருவானான்னு தெரியல. தயவு செஞ்சு உங்க வீட்டுல இருக்க உங்க பையனுக்காச்சும் உண்மையா இருங்க. வீட்டுல என்ன நடக்குதுன்னு சொல்லி அவருக்கு தெரியப்படுத்துங்க. பாவம், உங்களை நம்பி உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு 50 லட்சம், எப்படி ₹1 ₹2 இல்ல, 50 லட்சம் வெளியே கடன் வாங்கியிருக்காரு. வீடு மேல லோன் இருக்கு. இதெல்லாம் தெரிஞ்சும் அவர் தான் வேணும்னு சொல்லி இங்க நின்னுட்டு இருந்தா பாத்தீங்களா? நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்கேன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ரொம்ப தேங்க்ஸ். நான் கிளம்புறேன். உங்க பையன் கூட இருந்து காலம் முழுக்க குப்பை கொட்டுங்க. இல்லன்னா உங்க பையனுக்கு 2வது கல்யாணம் கூட பண்ணி வைங்க. ரொம்ப நன்றி. கிளம்புறேன். போயிட்டு வரேன். உங்களுக்கு தான் தெரியுமே, நாங்க 2 பேரும் என்ன வாழ்க்கைய தொடங்கவே இல்லைன்னு சொல்லி ஜஸ்ட் தாலி மட்டும் தான் கட்டியிருக்காரு. நான் வேணா ப்ரூஃப்க்கு வேணா 2வது கல்யாணம் நடக்கும்போது அந்த பொண்ணுகிட்ட வேணா வந்து சொல்றேன். ஈஸியா இருக்கும்ல 2வது கல்யாணம் பண்ணும் போது. கல்யாணம் பண்ணி வைங்க உங்க பையனுக்கு. ரொம்ப சந்தோஷமா வாழ்க்கைய நடத்துவாரு. சி, தள்ளிவா. என்ன துணி எல்லாம் மேலதானே இருக்கு. நான் எடுத்துட்டு வந்த துணி நகை எல்லாமே அதை எப்படி விட்டுட்டு போக முடியும்? நான் என்ன பைத்தியமா? எடுத்துட்டு போனோம்ல, எடுத்துட்டு போயிடுறேன். அப்புறம் மிஸ்டர், அந்த ரெக்கார்டு மறந்துடாதீங்க, உங்களுக்கு சென்ட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாத்துருங்க. தலைவலிக்குது, ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு வாங்க. செய்யாது, நான் என்ன சொல்றேன்னா ஒரு காஃபி வேணும்.